வணக்கம். உங்க குழந்தைங்க கத்திரிக்காய் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டாங்களா? பிடிக்கவே பிடிக்காதா? அப்ப இந்த மாதிரி சட்னி செஞ்சு குடுங்க. அது என்ன சட்னின்னு கூட தெரியாது. சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. கொதிக்க கொதிக்க சாதம் போட்டு, நம்ம செஞ்சு வச்சிருக்க சட்னிய போட்டு, கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயோ, நெய்யோ ஊத்தி பெசஞ்சு அப்படியே ஒரு உருண்டை எடுத்து குடுத்தா, சும்மா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க. வாங்க கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 6 to 7 பல் பூண்டு நாங்கள் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இது கூடவே ஒரு 2 கை நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குனதுக்கப்புறமா இதுக்கு நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4 தக்காளியை எடுத்துட்டு கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. நல்லா மேஷ் ஆகி குக் ஆகி வரும். அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி குக் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா குக் பண்ணிக்கிட்டே இருங்க. நடுவுல இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா ஒரு புளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு புளி கொஞ்சம் சேர்த்தி வேணுனாலும் நீங்க சேர்த்தி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுன்னா, அந்த தக்காளியிலேருந்து தோல் தனியா உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நீங்க இத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. அதே பேன்ல மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, நான் இங்க ஒரு 3 கத்திரிக்காவ இந்த மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசு பெருசா. அத நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, ராஸ்மல் போனதுக்கப்புறம் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு இத மிக்ஸியில அரைச்சிட்டிங்கன்னா, அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி. இது பாருங்க நல்லா ஆற விட்டுட்டு நான் மிக்ஸியில அரைச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியா இருந்தா சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம தாளிச்சு கொட்டிக்க வேண்டியதான். எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி சூடா சாதம் போட்டுட்டு, அந்த சட்னி கொஞ்சம் வச்சுட்டு, நல்லெண்ணெயோ, நெய்யோ ஊத்தி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க இத இட்லி, தோசைக்கு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இட்லி, தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் வேணா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம தமிழ்ஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.